மொத்த உலகையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் விதமாக மிகப்பெரிய போர் நிலையானது தற்பொழுது மத்திய கிழக்கு பகுதியில் வெடித்திருக்கின்றது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த மூன்று மிகப்பெரிய நாடுகளும் இணைந்து தற்பொழுது நேரடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு இந்த வீடியோல வந்து நாங்க இந்த விடயங்கள் தொடர்பாக தான் பார்க்க போறோம். என்ன விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னா, தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா ஈரான் ஆனது இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகள் மீதும் புதிய தாக்குதலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பார்த்தோம்னு சொன்னா அவங்க தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா இந்த வளைகுடா நாடுகளையும் இஸ்ரேலில் இருக்கிற மிக 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 முக்கியமான இடங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்காங்க. குவைத்துல பார்த்தோம்னு சொன்னா குவைத்துல இருக்கிற எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது ட்ரோன் தாக்குதலை வந்து நடத்தி இருக்கிறாங்க. இதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த பகுதியில பெரிய அளவிலான தீ விபத்துகள் வந்து ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா உப்பு தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக சுத்திகரிச்சு தான் 90% குடிநீர் வந்து அங்க பாவிக்கப்படுகின்றது. அந்த குடிநீர் சுத்திகரிப்பு பிளான்ஸ் அந்த பிளான்ஸ் மீது வந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகள்ல பார்த்தோம்னு சொன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமும் சரி, உப்பு நீரை வந்து நன்னீராக மாத்துகிற அந்த பிளான்ஸ் அந்த சுத்திகரிப்பு நிலையங்களும் சரி, இந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் வந்து மிக முக்கியமான 2 விடயங்கள். இந்த 2 மிக முக்கியமான விடயங்கள் மீது தற்பொழுது ஈரான் ஆனது தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார். அதாவது ஈரானை வந்து முழுமையாக அழிக்க வந்து இன்னும் அமெரிக்கா ஆரம்பிக்கவில்லை என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஈரான்ல இருக்கிற முக்கியமான பாலங்கள், முக்கியமான மின் நிலையங்கள் மீதெல்லாம் அமெரிக்கா இனிமேல் தாக்குதல் நடத்தும்னு சொல்லியும், அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா ஈரானில் இருக்கிற ஒரு முக்கியமான பாலம் மீதும் அமெரிக்காவானது தாக்குதலை நடத்தியிருக்காங்க. இந்த தாக்குதலை பார்த்தோம்னு சொன்னா 8 பேர் வந்து பலியாகி இருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதலை கண்டித்து நிறைய உலக நாட்டு தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட சர்வதேச சட்ட நிபுணர்கள் வந்து இந்த விடயங்கள் தொடர்பாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் அனைத்தும் பார்த்தோம்னு சொன்னா சர்வதேச சட்டத்துக்கு முரணானது என்று சொல்லியும் அவர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க. இது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்காங்க. அந்த தாக்குதலானது சட்டத்துக்கு முரணானது, சர்வதேச சட்டத்துக்கு முரணானதுன்னு சொல்லி 100க்கும் மேற்பட்ட சர்வதேச சட்ட நிபுணர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டு தலைவர் வந்து இந்த விடயம் தொடர்பாக கடுமையாக விமர்சித்திருக்கின்றார். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா உலக தலைவர்களில் மிக முக்கியமான நபராக கருதப்படுகின்ற பாப்பாண்டவர் போப் அவர்கள் வந்து இந்த போரினை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் உலகத்துக்கு அமைதி வேண்டும் என்று சொல்லியும் அழைப்பு விடுத்திருக்கிறார். இந்த போர்ல வந்து மிக முக்கியமான ஒரு விடயமா பார்க்கப்படுகின்ற விஷயமானது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் மையமா வைத்துக் கொண்டுதான் இந்த மொத்த போருமே வந்து நடக்குன்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மஸ் பார்த்தோம்னு சொன்னா உலக எண்ணெய் போக்குவரத்து பாதையில மிக 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 முக்கியமான ஒரு பாதையாகும். இந்த பாதையான கூட்டப்பட்ட பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னா உலகத்துல பெரிய அளவிலான பொருளாதார நெருக்கடிகள் தற்பொழுது ஏற்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய்க்கான விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டே செல்கின்றது. இந்த பாதையில பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் 2000 கப்பல்கள் வந்து சிக்கி இருக்கின்றன. அதாவது அந்த பாதை ஊடாக வரா இயலாமல் 2000 கப்பல்கள் வந்து சிக்கி இருக்கின்றன. அது மட்டும் இல்ல அந்த கப்பல்களை சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் உயிர்கள் வந்து ஆபத்தின் விளிம்பில் இருக்குன்னு சொல்லியே சொல்லலாம். இந்த பகுதியில இந்த கப்பல்கள் மீது பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் 21 கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அதுல பார்த்தோம்னு சொன்னா 10 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த போரினை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த போர்ல வந்து பேச்சுவார்த்தை செய்வதற்கு பாகிஸ்தானானது பெரிய அளவில் உதவி செய்யும். அமெரிக்கா, ஈரான் 2 நாட்டு தலைவர்களையும் பாகிஸ்தான்ல அழைத்து பாகிஸ்தான்ல வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு பாகிஸ்தான் தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா இந்த போரானது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தையும் விட்டு வைக்கவில்லை. இந்த பாகிஸ்தான்லையும் பார்த்தோம்னு சொன்னா பெட்ரோலுக்கான விலை 77% உயர்ந்திருக்கின்றது. அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னா டீசலுக்கான விலை 87% உயர்ந்திருக்கின்றது. ஆனால் அந்த நாட்டு அரசாங்கமானது அந்த மக்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த நாட்டு மக்கள் இந்த விலை உயர்வினால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள். சரி, இந்த அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போரால மிச்ச நாடுகளுக்கு தான் பொருளாதார நெருக்கடியான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. அமெரிக்காவுக்கும் பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான செலவினங்கள் வந்து ஏற்பட்டுகின்றன. இறுதியாக நடைபெற்ற இந்த 6 நாள் போர்ல பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவுக்கு 11.3 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து செலவாகி இருக்கின்றன. ஒரு நாள் இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலத்துல ஒரு நாள் அமெரிக்காவுக்கு இந்த போருக்கான செலவு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 385 மில்லியன் டாலர் வந்து அமெரிக்கா செலவு செய்து கொண்டிருக்குது இந்த போருக்காக. இது வந்து பார்த்தோம்னு சொன்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் உலக பொருளாதாரத்தையும் பெரிய அளவிலாக பாதிக்கின்ற விடயமாக மாறி இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இந்த போரானது இன்னும் பெரிதாக மாறுமா அல்லது இந்த போரானது முடிவுக்கு வந்திருக்கின்றதா, சமாதானம் ஏற்படுமா என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.